பொங்கல் பண்டிகையுடைய 4வது நாள். இது எங்கள் பக்கம் மோஸ்ட்லி காணும் பொங்கல்னு சொல்கிறாங்க டவுனில். ஆனால் எங்கள் இதில் வந்து கரிநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார் வீட்லேயும் கறி எடுத்து சமைச்சு அன்றைக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி தான் ஒரே ஊரே திருவிழா மாதிரி இருக்கும். எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் கலர்ஃபுல்லாக கோலம் போடுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஜெண்டா பேப்பர்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒட்டி வச்சு கலர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து எல்லோரும் இது கிராமத்தில் அப்போலாம் வந்து சைக்கிள் பந்தயம், ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு அப்புறம் கபடி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மைதானத்துலாம் கலர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஜெண்டா பேப்பர்லாம் ஒட்டி இருக்கும். இந்த கால்நடைகள்லாம் இந்த ஏற்கனவே நம்ம நேற்று கொண்டாடினோம்லே கால்நடைகள் பொங்கல் பண்டிகை, அப்போ எருதுகளுக்கு மாடுகளுக்கு அந்த எருதுகளுக்கெல்லாம் வர்ணம் பூசின கொப்பி கட்டின மாடுகளுக்கெல்லாம் புதுக்கயிறு, நேற்று சொன்ன புதுக்கயிறு மாற்றுவாங்க. அந்த புதுக்கயிறோட மாடுகளுக்கு வந்து மாரியம்மன் கோயில் சுற்றி கொண்டு வருவாங்க. மாரியம்மன் கோயில் கொண்டு வருவாங்க. மாரியம்மன் கோயிலை சுற்றி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போவாங்க. கோயில் வந்து திருநீர் போட்டு எல்லோரும், அதனால் எல்லோரும் மாடு பிடிச்சிக்கிட்டு பலூன், அதுக்கு மேலே பலூன்லாம் ஊதி மாட்டு கொம்பில் கைத்தெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஊரே ஜெகஜோதியாக எல்லாம் மாடு பிடிச்சிட்டு வர்றது, மாடு கொண்டு போகிறது, அப்புறம் வந்து மாடு ஓடுறது, பலூன் கட்டுறது, இந்த மாதிரி ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிராமம் முழுசுமே உற்சாகமாக இருக்கும். அதுதான் நாங்கள் சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் புது வேடிக்கை. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, காலையில் 5 மணிக்கு எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாருனாக்கு அன்றைக்கி முதல் நாளே சில்லறை வாங்கி வச்சுக்காரு. 5 பைசா, 10 பைசா, 4 8 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு விடியாலுமே இருந்துச்சு. சாக்லேட்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. சாக்லேட் இல்லாட்டி இது அப்போல்லாம் கல்கண்டு வாங்கி வச்சுக்குவாங்க. எங்கள் அப்பா 5 மணிக்கே எழுந்திரிச்சுக்குவார். எழுந்திரிச்சு வீட்டில் தண்ணியில் உட்காந்துருவார். அப்போ வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பால் பொங்குச்சா அப்படின்னு கேட்பாங்க. எல்லார் வீட்லேயும், நாங்களும் போய் எல்லார் வீட்லையும் கேட்போம், பால் பொங்குச்சா அப்படின்ட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மிட்டாய் கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, கல்கண்டு கொடுப்பாங்க. பெரியவங்க அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள், இந்த மாதிரிலாம் வருவாங்க. என்ன பால் பொங்குச்சா அப்படிம்பாங்க. அப்படி சொல்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கேட்டவங்களுக்கு சும்மா அனுப்ப மாட்டாங்க. அதனால் சின்ன குழந்தைங்களாம் 5 பைசா இல்லை 10 பைசா, 4 8 1 ரூபா, இந்த மாதிரி அவங்க 2 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க தோட்டத்தில் இதை தொடர்ந்து வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு யாருக்கு என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி சும்மா வந்து கேட்டவங்களும் அதான் கொஞ்சம் ஒரு கல்கண்டாவது கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நாங்களாம் சின்ன பிள்ளைங்க ஓடிட்டுருவோம். எங்கே போய் கேட்டாச்சா பால் பொங்கியாச்சா, எங்கே போய் கேட்டாச்சா பால் பொங்கியாச்சான்னு சொல்லிட்டு போய் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கேட்டு சாக்லேட் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம், சாப்பிட்டுட்ருவோம். இது வந்து காலையில் விடியகாலம் 5 மணிலேருந்து நடந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 7 8 மணி வரைக்கும் இது நடக்கும். இதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு அன்றைக்கி புது தண்ணி போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது, அப்புறம் மாடுங்கள்லாம் கோயிலுக்கு போய் கொண்டு வருது. ஸோ இது வரை மதியம் வரைக்கும் இந்த மாதிரி கழியும். மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, இந்த மாடு உரியாட்டுவாங்க. இங்கே சந்தைப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஊரில் இருந்தாங்க சந்தை கூடுற இடம், அங்கே தான் மைதானம் இருக்கும். அந்த மைதானத்தில் ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு கொம்பில் மாடுகள்லாம் பயமுறுத்துகிற மாதிரி கலர் கயிறை போட்டு காலையை கொண்டு வருவாங்க. 2 பக்கமும் வடம் கயிறு பிடிச்சிக்குவாங்க. அது பயமுறுத்துகிறப்ப அது வந்து பயந்துட்டு ஓடும், அதெல்லாம் இழுத்து பிடிப்பாங்க வரிசையாக. ஸோ அது வந்து சாயங்காலத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கும். இப்படி தான் இன்றைக்கி எங்கள் ஊரில் இந்த கரிநாள் நடக்கும். இதில் வந்து அன்றைக்கி மதியம் வந்து எல்லோரும் எண்ணெய் எடுத்து சாப்பிட்டு அது அப்படி கரியும். இது ஒரு சில இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது. அது எங்கள் பக்கம் ஜல்லிக்கட்டு நடக்குது. ஆனால் எங்கள் ஊரில் என்னென்ன கொட்டவாடி இல்லை. பொங்கல் என்னைக்கு முடியும்னாக்க வங்க நரி அப்படிங்கிற நரியை வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த ஊரை சுற்றியும் கோயிலை சுற்றியும் ஆட்டினாங்களா அந்த பண்டிகை முடியுது தான் அர்த்தம். அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, மதியத்துக்கு மேலே இதுக்குன்னே தனியாக ஒரு பரம்பரையாக செய்கிறவங்க இருக்காங்க. நரி பிடிக்கிறதுக்குன்னே வலை வச்சுருக்கவங்க இருக்காங்க. அவங்களெலாம் வந்து ஊரில் எல்லோரும் மாரியம்மன் கோயிலேருந்து மோளதாளம் வச்சு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அழைச்சிட்டு வருவாங்க. அந்த மரியாதை பண்ணுவாங்க. அவங்க வலையோடு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வலை பிடிக்கிறவங்க, வலையை எடுத்துக்கிறவங்களாம் வீட்டில் கொண்டு வந்து மாரியம்மனை மரியாதையை கூப்பிட்டு வச்சு வலையை எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அங்கே மாரியம்மன் கோயிலேருந்து வலையை எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் மலை இருக்குது, நான் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த மலையை கொண்டு போய் இப்போ மலையில் போய் வலையை கட்டி மோளம் எடுப்பாங்க. இப்போ நரிங்க இருந்துச்சுன்னா ஓடுறப்ப அந்த வலையில் சிக்கும். அப்படியே அதே அன்றைக்கே சிக்கினாலும் சரி,
அடுத்த நாள் சிக்கினாலும் சரி, இல்லை 4 நாள் கழித்து 10 நாள் கழித்து சிக்கினாலும் சரி, அது வரைக்கும் இந்த நரி பிடிக்கிறதுக்குன்னு போவாங்க. போய் இந்த வங்க நரியை பிடிச்சிட்டு அது வந்து எந்த துன்பத்திலும் பண்ண மாட்டாங்க. நரியை பிடிச்சவங்க 2 காலையும் கட்டி ஒரு கயிற்றுல நீளமாக இருக்கிற ஒரு கயிற்றுல வந்து மாட்டி தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பண்டிகை தான். மறுபடியும் அன்றைக்கி பண்டிகை, அன்றைக்கி லீவ் விட்டுருவாங்க. ஸ்கூலில் எல்லாம் வேலைக்கு போனவங்களாம் வந்துடுவாங்க. மறுபடியும் வீட்டு முன்னாடி எல்லாம் கோலம் போட்டு தண்ணி தெளித்து நரி பிடிச்சிச்சினாவே எல்லாத்துக்கும் தகவல் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கோலம் போட்டு பிள்ளைங்களாம் லீவ் விட்டதுனால அந்த நரியை பிடிச்சிட்டு இருந்த அந்த 2 கம்பில் மாட்டிருக்கிற நரியை வந்து ஊரை சுற்றி கொண்டு வருவாங்க எல்லோரும் பார்க்குற அளவுக்கு. ஒருவேளை நரி முகத்தில் குடிச்சா முடிச்சுனாக்கா நல்லதுன்னு நினச்சி அந்த காலத்தில் பண்ணாங்களா, இல்லை நரி தந்திரமானது, அந்த நரியே நாங்கள் பிடிச்சிட்டு நாங்கள் அதை விட சிறந்த தந்திரசாலிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. அதனால் சூப்பரை சுற்றி கொண்டு வருவாங்க. இந்த மாரியம்மன் கோயில் பக்கத்தில் அந்த நரியை வந்து ஒரு கூடை போட்டு கமுத்தி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். சாயங்காலம் ஒரு 3-4 மணி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அது நரி ஆட்டுறது செய்வாங்க. நரி ஆட்டுறதுன்னா அதுக்குன்னே ஒரு குடும்பத்தில் இருக்காது. அவங்க என்ன பண்ணி நரிக்கு கழுத்தில் ஒரு கயிற்று கட்டி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அது வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு கையில் குச்சி மட்டும் வச்சுருப்பாரு. அவர் தண்ணியும் கிடைக்காது. பக்கத்தில் எல்லாம் அந்த கோயில் சுற்றி இல்லைங்க, பக்கத்தில் அக்கம் பக்கம் ஊருக்காரங்கெல்லாம் ஒரு திருவிழாவாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த நிறைய அவங்களையும் கிடைக்காது. அந்த ஊர் கோயிலை சுற்றி 3 தடவை வந்து மாரியம்மன் கோயில் நீர் குங்குமம் போட்டு பார்த்து இந்த நரியை வந்து அவுத்துருப்பாங்க. அப்படியே கருப்பில் அவுத்துருப்பாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்க. இதுதான் இந்த நரியாட்டுறதுன்னு பேர். இது எங்கள் ஊரில் வழக்கமாக செஞ்சிட்ருப்பாங்க. இதில் என்ன நடக்குன்னா வேடிக்கை, அதுலேயும் வந்து அந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பரம்பரையாக அவங்களும் அந்த குடும்பத்தில் தான் செய்வாங்க. வந்து வாழைநாரில் வந்து மீச மாதிரி வச்சுக்குவாங்க. அப்புறம் தாடி மாதிரி தாடி மாதிரி வச்சுக்குவாங்க. அப்புறம் கலர் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. எப்படி பக்குவங்களுக்கு இது மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சொல்வது வந்து பேசியே மடித்து போட்டுக்குவாங்க. சட்டை போட மாட்டாங்க. இந்த மாதிரி கலப்பு பண்ணிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தலையில் ஒரு முண்டாசு வச்சுட்டு ஒரு பானையில் தண்ணி வச்சுக்குவாங்க. அந்த தண்ணியில் வந்து நம்ம தென்னை பாலை எடுத்தீங்க, அந்த பாலையை நெருக்கி விட்டு நம்ம சுண்ணாம்பு அடிப்போம். அந்த பாலையை திருப்பாலை வச்சுக்குவார் கையில். அவர் அப்படியே சுற்றிட்டு வருவார். இந்த கூட்டத்தில் யாருக்கு தெரியாது, நம்ம கவனிக்க மாட்ட கூட்டத்தில் என்ன கவனிப்போம், அவருக்கு மரக்காரங்கன்னு இருப்பாங்களே மாமன் மச்சான், அந்த மரக்காரங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் யாருன்ட்டு. போனோன்னா அவங்களுக்கு பின்னாடி போய் அந்த தலையில் இருக்கிற தண்ணீர் பாலையை வச்சு ட்ருன்னு சொல்லிட்டு தலையில் தண்ணியோட டக் பண்ணிப்பார். அப்படியே பயந்துட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. இது உற்சாகமாக இருக்கும். இப்படி இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவரும் அந்த மாதிரி போய்கிட்டு கை மாட்டிக்குவார். துணி கை மாட்டிக்குவார். துணி கையில் வந்து இது நெல் உமி வச்சுக்குவார். அப்புறம் பேனுக்கு ஈர்த்தப்படி சீப்பு வச்சுருக்கோங்க, பேன் சீப்பை வச்சுக்குவார். அவருக்கு மார்க்காரங்க மாமன் வச்சாலாம் பார்த்துட்டு இந்த உண்மையை உண்மையை வந்து தலையில் போட்டு பேன் ஈர்த்துற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. உண்மைக்கு தள்ள போட்டே என்னப்பா மாமா பேனாக இருக்குன்னு பேன் ஈர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காம அவங்க அப்படியே அந்த கூட்டத்தையே சுற்றிக்கிட்டே பண்ணுவாங்க. இன்னொரு சிலர் வந்து ஒரு நம்பி வச்சுருப்பார் கையில். மம்முட்டி வச்சுருப்பாரு. அது என்ன பண்ணுவாங்க, அவங்க மறக்காங்க மாமன் வச்சாப்பில் பார்த்தா மண்ணை எடுத்து மண்ணை ஓடுவாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு ஓடுவாங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த இது இருக்கு இல்லைங்க, இப்போ செருப்பு எடுத்துகிட்டு வருவார். கையில் ஒரு கோல் வச்சுருப்பாரு, ஒரு செருப்பு வச்சுருப்பாரு. அவங்க மார்க்காரங்களை யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆக்சுவலாக செருப்பு அடிக்கிற மாதிரி தான், பட் ஆனால் தடவி விடுவார், அடிக்க மாட்டார். ஆனால் இதெல்லாம் வந்து அன்னைக்கு கலகலப்பாக போகும். அதுவும் அவங்க எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க, அவங்க மறக்காரங்க அவங்களோட காமம் வச்சவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிறப்ப ஊரில் எல்லாருமே யாராவது ஒருத்தருக்கு மாமன் வச்ச மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து எதிர்பாராமல் அவங்க எங்கேயோ தமாசா பேசிகிட்டு இருப்பாங்க, சட்டுன்னு இருப்ப எல்லாம் சிரிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் நீங்கள் அந்த நரியாட்டு அன்னைக்கு இந்த கூட்டுகள் இந்த கலாட்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ நரி ஆட்டுற விசேஷம் இருக்கும். இப்போ எல்லாம் ஒரே ஜாலியாக இந்த நரி எப்படி கோயிலை சுற்றி வருது, அந்த பக்கம் கொஞ்சம் கயிறு லூஸாக விட்டாரோ நம்ம பக்கம் ஒரு வெள்ளங்கோன்னு சத்தம் போட்டு பின்னாடி போவாங்க, கொஞ்சம் இழுத்து பிடிச்சா முன்னாடி வருவாங்க.
இந்த மாதிரி 3 தடவை சுற்றி வந்து அந்த மலையில் போய் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. இந்த பண்டிகை தான், இந்த நரி பிடிக்கிற பண்டிகையோடு தான் எங்கள் ஊர் பண்டிகை பொங்கல் பண்டிகை முடியும். இந்த மாதிரி தான் நரி பிடிச்சி நாங்கள் பண்டிகை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் வந்து வனத்துறை வந்து நரியை பிடிக்கிறது குற்றம், அது வந்து சட்டப்படி குற்றம், அதனால் நரி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அதனால் இப்போலாம் நரி பிடிக்கிற பண்டிகை வழக்கங்கிறது குறைஞ்சி போச்சு, பண்ண முடியல. அதனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் இப்போ செய்யறதில்லை. இதுதான் எங்கள் ஊர் பண்டிகை, பொங்கல் பண்டிகை கொண்டாடுற முறை. இது உங்களோட பகிர்ந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி நேயர்களே.